இன்னும் தூங்கிட்டு இருக்கியா நீ? நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். இந்த ரவுடி பையன் குடும்பத்துக்கெல்லாம் வாக்கப்பட்டு வந்தாலும் சரி, வாரிசா வந்தாலும் சரி, நாம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா போயிட்டே இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ இவ்ளோ படிச்சதே பெரிய விஷயம். அதனால பரீட்சைக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு சேர்ந்து வா. ஜோசியரை வச்சு பரிகார பூஜை பண்ண போறாங்களாம். பரிகாரத்துல நாமளும் கலந்துக்கணுமா? ஊர் முழுக்க பாவத்தை பண்ண வேண்டியது, வீட்டுக்குள்ள ஜோசியரை வர வச்சு பரிகாரம் பண்ண வேண்டியது. என்னடி நியாயம் இது? என்னவோ. சரி சரி, படிப்பு போதேன்னு பெருசா கவலைப்பட்டுட்டு இருக்காத. கிருபாவோட பொண்ணா பிறந்துட்டு நீ இந்த அளவுக்கு படிச்சதே பெரிய விஷயம். நேத்து என்ன எக்ஸாம் கூட்டு போன நீ கேட்கும் போதே என் உசுரே போயிடுச்சு. நல்ல வேலை நீ பரீட்சைக்கு போகல. நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நான் என்ன ஆயிருப்பேனோ தெரியாது. சரி சரி, நான் புலம்பிட்டே இருப்பேன். சரி சரி, சட்டுப்புட்டு நேர்ச்சி கிளம்புடி, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. ஏடி, நான் வந்ததுல இருந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், பதில் பேசாம அப்படி சில மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். இப்படி எந்திரிக்காம இருந்தா என்னடி அர்த்தம்? சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவ்ள. எஸ்கேப் ஆயிட்டியா? ஐயோ ஐயோ, தலல சுத்துதே, மயங்க வர மாதிரி இருக்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இன்னைக்கு பரிகார பூஜை பண்றாங்களோ இல்லையோ, இந்த சித்ரா மட்டும் வீட்டை விட்டு போயிட்டாலும் தெரிஞ்சது என்ன வச்சு எல்லாரும் பூஜை பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட என்ன நேக்கா கோத்து விட்டுட்டு அவன் பரிச்சை எழுத போயிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? கை ஓடல, காலம் ஓடல. நான் பேசாம இந்த பெட்ல படுத்து தூங்கிடுவேன். ஐயோ, நல்ல மாட்டேன். எந்திரி. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க ஜெயந்தி? நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். போச்சுடா, சித்ரா வீட்டுல இல்லாத விஷயம் தெரிஞ்சு போச்சோ. ஐயோ அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. சும்மா நடிக்காத அக்கா. அக்கா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்க்கா. என்ன தெரியாம பண்ணிட்ட? இன்னைக்கு பூஜை நடக்க போகுதுங்கிற விஷயம் உனக்கு முன்னாடி தெரியும்ல. ஆனா இப்பதான் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்போ நீங்க இதத்தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களா? ஆமா. நீ வேற என்னத்த நினைச்ச? நான் வேற எதுவும் நினைக்கலையே. இதெல்லாம் நீ முன்னாடியே செஞ்சிருக்கணும்ல. இப்ப திடீர்னு பண்ணா எப்படி? பூஜைக்கு வர டைம் ஆயிடுச்சு. சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆக போ. சரி சரிக்கா. ஆமா, இந்த சித்ரா எங்க ஆளை காணோம்? மாட்டிக்கிட்டேனே. இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்க போற தெரியலையே. வேற வழி இல்ல, பேசாம காலில் விழுந்து உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். பாத்ரூம்ல இருக்காளா? ஆமா. எதை கேட்டாலும் மண்டைய ஆட்டு. சரி சரி, அவ குளிச்சுட்டு வந்ததோ சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. நீயும் வா, நிறைய வேலை இருக்கு. ஐயோ, தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயிட்டேனே. நல்ல வேலை. சித்ரா, நான் வெளியிலே வெயிட் பண்றேன். சித்ரா வா. நீங்க அந்த கிளைண்ட்ட பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சித்ரா, இந்தா இதை போட்டுக்கோ. இத சீக்கிரமா போட்டுட்டு வா. ஓகே. சரி, நான் சித்ராவை திரும்ப கூட்டிட்டு வர வரைக்கும் நீதான் அவனுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். எவ்வளவு நேரம் என்னால சமாளிக்க முடியும்னு தெரியலையே. முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பாக்குறேன். நீங்க எப்படியாவது சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. சரி 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 சரி. அப்பா இல்ல, அக்காதான். அக்கா முக்கா இந்தாளா?
என்னங்க? ஏய், பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன தேவையோ பண்ணாம மேலங்களும் எதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்க? இல்லங்க, ஓடி ஓடி வேலை செஞ்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேலையும் சீக்கிரம் செய்யலாம்ல. ஜெயந்தி, சித்ரா இன்னும் குளிச்சுட்டா இருக்கா? ஆமாக்கா, குளிச்சுட்டா இருக்கா. அவதான் அப்பவே குளிக்க போயிட்டாளே. அது அப்போ, இது இப்போ. என்னடி உளர்ற? அக்கா, முதல்ல காலையில தூங்கி எஞ்ச உடனே ஒரு தடவை குளிச்சால, அது அப்போ. அப்புறமா நீங்க வந்து பூஜை இருக்கா அப்படின்னு சொன்னதுல காலையில குளிச்சத மறந்துட்டு அவசரமா குளிக்க போயிருக்கால, அது இப்போ. திரும்பவும் குளிக்க போயிட்டாளா? இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஸ்லீப்பிங் டைம்லயும் பாத்திங் டைம்லயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவளே வந்துருவா. சரி, அவ வந்ததும் மேல இருக்கிற துணி எல்லாம் மடிச்சு வைக்க சொல்லு. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீயும் சீக்கிரமா வந்துரு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏய், இப்பதானே மேல இருந்து கீழே வந்த. உன் ரூமுக்கு போகாம திருப்பி எதுக்கு மேல போற? சித்ராவை பாக்க. அப்ப கீழே யாரு இருக்கா? நம்ம 2 பேர் இருக்கோம். பின்னாடி உளறிக்கிட்டு இருக்க. கீழே பாத்ரூம்ல சத்தம் கேக்குதே, அங்க யாரு இருக்கா? அதான் சித்ரா. இப்ப யார பாக்க மேல போயிட்டு இருக்க? அதே சித்ராவை பாக்க. சித்ராவா? இல்லங்க, சித்ரா மேல இருக்க நான் பாக்க போயிருந்தேனா, அப்பதான் கீழே யாரு இருக்கா நீங்க கேட்டீங்களா? அப்பதான் சித்ரா மேல இல்ல கீழே இருக்காங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அப்ப நான் மேல இல்ல சித்ராவ மேல தேடினா கிடைப்பாளா? கிடைக்க மாட்டா. ஆமா தானே? குழப்பறாளே. அப்ப கீழே தேடினா மட்டும் கிடைப்பாளா? கிடைக்கவே மாட்டா. ஐயோ, என்னடி சொல்ற? தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணுமே புரியல. எனக்கே புரியல, இதுல உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? மேல இருக்காளா இல்ல கீழே இருக்காளா? என்னங்க இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தா எப்படிங்க புரியும்?